RR IPL and T20 ஹிஸ்டரியிலேயே தி ஃபாஸ்டஸ்ட் எவர் 200+ ரன் சேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வைபவ் சூரியவன்ஷி, தி யங்கஸ்ட் எவர் செஞ்சுரி நாட் ஒன்லி இன் IPL பட் இன் ஆல் T20s. அந்த வயசில் ஒரு செஞ்சுரி, அதுவும் T20ஸ்லாம் IPL மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டில் அடிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுலேயும் ஒரு செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் IPL செஞ்சுரி அண்ட் இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஒரு 14 வயசு பையனுக்கு என்ன மாதிரியான ஒரு ரெக்கார்ட் அண்ட் என்ன மாதிரியான ஒரு அச்சீவ்மெண்ட். சத்தியமாக ஒரு அன்பிலீவபிள் இன்னிங்ஸ் இங்கே அவர் ஆடிருக்காரு. ரொம்ப ரூத்லெஸ் அண்ட் ஃபியர்லெஸ் அவரோட பேட்டிங் அப்ரோச் இருந்திருக்கு. அண்ட் தி ஆர்ட் ஆஃப் சிக்ஸ் ஹிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இங்கே ரொம்ப சூப்பராக எக்ஸிபிட் பண்ணியிருக்காரு. செம்ம க்ளீனாக அடிச்சிருக்காரு. லாங் சிக்ஸஸ் 85-90 மீட்டர் சிக்ஸஸ்லாம் அசால்ட்டாக அடிச்சிருக்காரு. நான் 14 வயசில் இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸை நான் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் ஆடணும் அப்படின்னு கனவு கண்டிருக்கேன். நான் மட்டும் இல்லை, நம்மள பல பேர் அந்த மாதிரி கனவு கண்டிருப்போம். அந்த கனவை வைபவ் சூரியவன்ஷி இங்கே நனவாக்கி காமிச்சிருக்காரு. உங்கள் எத்தனை பேர் என்ன மாதிரியே கனவு கண்டிங்க அப்படின்றது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வைபவ் சூரியவன்ஷி ஒரு எக்ஸப்ஷனல் டேலண்ட் அண்ட் எக்ஸலன்ட் டெக்னிக் வச்சிருக்காரு. எப்போ ஒரு 14 வயசு பையனால் இந்த மாதிரி ஆட முடியுது, எப்படி இவ்வளோ பெரிய சிக்ஸஸ் அடிக்க முடியுது, நிஜமாவே அவனுக்கு 14 வயசு தானா அப்படிங்கிற மாதிரி பல பேருக்கு பல டவுட்ஸ் வரலாம். அது எல்லாத்துக்கும் ஒரே பதில் பியூர் டெக்னிக் தான். வைபவ் சூரியவன்ஷி அவரோட டெக்னிக்கில் ரொம்பவே ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய ஹார்ட் ஒர்க்கை போட்டிருக்காரு அண்ட் ஒரு கிரேட் அண்ட் பியூட்டிஃபுல் பேட் ஸ்விங் வச்சிருக்காரு. அதனால தான் அந்த மாதிரி பாலை லாங் டிஸ்டன்ஸ் அனுப்புறதுக்கான பவர் அவரால் ஜென்ரேட் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் பாலோட லென்த்தை ரொம்ப ஏர்லேயே பிக் பண்ணுறாரு. ஸோ தட் எந்த பாலுக்கு என்ன மாதிரியான ஷாட் ஆடணும் அப்படின்றதையும் முன்னாடியே டிசைட் பண்ணிடுறாரு. அண்ட் அந்த ஷாட் ஆடுறதுக்கு அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமும் அவர்கிட்ட இருக்குது. அதனால தான் அவரால் அந்த மாதிரி ஷாட்ஸ் ஆட முடியுது. அண்ட் அது கூடவே ஆல் அரவுண்ட் தி கிரவுண்ட் ஆடுறதுக்கான எல்லா ஷாட்டையும் வச்சிருக்காரு. எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பர்ஃபெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவர் அந்த எக்ஸ்ட்ரா கவர் மேலே ஆடின ஷாட்டெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஷாட், அதையும் அவர் பர்ஃபெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதனால தான் இந்த சின்ன வயசுலையுமே அவரால் இவ்வளோ எக்ஸ்பிரசிவாக பர்ஃபெக்டாக ஆட முடியுது. இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஒரு ட்ரெயின் பண்ணுற வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். அதுலேயும் இந்த மேட்ச்சில் எப்படி அடிச்சாரோ அதே மாதிரி தான் சூப்பராக ஸ்ட்ரைக் பண்ணுவார். நான் என்ன நினச்சேன்னா, இவர் என்ன தான் இந்த மாதிரி இம்ப்ரெசிவாக இருந்தாலும் RR இவர் இன்னொரு 2 இயர்ஸ் வச்சு ட்ரெயின் பண்ணி க்ரூம் பண்ணி அவரோட கேமை ஸ்ட்ரென்தன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அன்லீஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். பட் சாம்சனோட இன்ஜுரினால அவருக்கு இந்த IPL விளையாடுற வாய்ப்பு கிடைச்சது. அண்ட் அந்த வாய்ப்பை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி 2 கேம்ஸ்லேயே அவரோட பேட்டிங் கிளிம்சஸை நம்ம பார்த்தோம். இந்த கேமில் ரொம்ப ஃபினாமினலாக ஆடி கொடுத்துட்டு போயிருக்காரு. இனிஷியலாக 1-2 சான்சஸ் கொடுத்தாரு, GT அதை மிஸ் பண்ணாங்க. அண்ட் அவர் கிடைச்ச லைஃபை அவர் இங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல இன்னிங்ஸை நல்ல செஞ்சுரி ஆடி கொடுத்துட்டு போயிருக்காரு.